இவ்வளோ ராஜஸ்தானி டிஷ்ஷு ஒரே இடத்துல கிடைக்கும்னு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. சேட்டுபாய் ஒர்க்ஸில் எல்லாருக்கும் எனக்காக ரொம்ப நாளாக நாங்கள் ஃபேமிலியோட எங்கேயோ வெளியே போகலன்னு சொல்லி வைஃப் அம்மாவும் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிரீன் ஹவுஸ் பார்பிக்யூ கூட்டின்னு வந்திருக்கேன். பார்பிக்யூ சொன்னோன்னே நான்வெஜ்னு நினச்சிக்க போறீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு. உள்ளே வந்து பார்க்கும் போதே ரெஸ்டாரண்ட் வேற லெவல்னு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பப்பர் சிஸ்டம் தான். லைவ் கவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்தா, தோசை, சூசி, சேட் ஐட்டம்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க வீக்லி மெனு சேஞ்ச் பண்ணுவாங்க. நாங்கள் இன்னைக்கு வந்த மெயின் காரணமே என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஹோட்டல்ல இப்போ வந்து ராஜஸ்தான் ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு 5th ஏப்ரல் வரைக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணதான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். உட்காந்தோன்னே ஃபர்ஸ்ட் சூப் எடுத்துன்னு வந்து சர்வ் பண்ணாங்க. சூப் பேர் கேட்டோன்னே டிஃப்ரெண்டாக இருந்தது. ஆப்பிள் பீட்ரூட் சூப்பா. கிரீன் கலரா இந்த சூப் மிக்ஸ் பண்ண வந்து பீட்ரூட் கலரா மாறிடுச்சு. அது கூட டொமேட்டோ சூப்பா குத்தாங்க. அதுக்கப்புறம் மினி ராஜ் கச்சோரின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து குத்தாங்க. ராஜ் கச்சோரி இவ்வளோ மினி வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம். உண்மையாவே டேஸ்ட் வைஸ் வேற லெவல்ல இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க ரெஸ்டாரண்ட்லேயே ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது லைவ் கிரில் ஆன் டேபிள். சுட சுட பன்னீர் கிரில், மஷ்ரூம் கிரில், அதுக்கப்புறம் வாட்டர் மெலான் கிரில், பைனாப்பிள் கிரில்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருந்தாங்க. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து ட்ரை பண்ணியிருந்தோம். நாங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க மெனுல இந்த டிஃப்ரெண்ட் டிஷ்ஷுனா வந்து ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. சரி இதுனா இருக்கட்டும், ராஜஸ்தான் ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு, ராஜஸ்தான் தாலி எடுத்துருவாங்கன்னு சொன்னோன்னே 2 வெயிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிளோட பெரிய தாலியா 2 தாலி எடுத்துன்னு வந்து டேபிள் வச்சாங்க. ஆனால் அங்கே எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகிட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ராஜஸ்தானி டிஷ்ஷும் வந்து ஒரே ரெஸ்டாரண்ட்ல இப்போதான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் செய்கிற எல்லா ராஜஸ்தான் டிஷ்ஷும் ட்ரை பண்ண போல இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் எடுத்துகிட்டு வந்த ராஜஸ்தானி டிஷ்ஷில் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அஜினோமோட்டோ கூட போட மாட்டாங்க சாப்பாடில். ஃப்ரை பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ப்ரெஸ் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வரணும்னா ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டு வரணும், இல்லைனா வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து லஞ்சுக்கு 2 ஸ்லாட்டும் டின்னருக்கு 2 ஸ்லாட்டும் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு எப்போ டைம் படிங்களோ அது வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்த எல்லா டிஷ்ஷும் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பான் சாட்டு ப்ளஸ் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுதான் ஹைலைட்டு. நீங்களும் ஃபேமிலியோட கிரீன் ஹவுஸ் பார்பிக்யூ 5th ஏப்ரலுக்குள்ள போயிட்டு ராஜஸ்தான் ஃபுட் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுங்க. ஃபுல் டீடைல் கேப்ஷன்ல இருக்கு. ஸோ இன்னைக்குள்ள சவுதாங்கைஸ் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.